ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்காக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாய் பயன்பெற்று வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த நாளிலே நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது அதிலே சோதனை என்கிற ஒன்று நமக்கு மிகுந்த ஒரு முக்கியமான சத்தியமாக வேதாகமத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விட முடியாது. நாம் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு சோதனை அடிப்படையாக இருக்கிறது, தெரியுங்களா? நாம் ஒரு இடத்துல வளர்ச்சி அடைவதற்கும் விழுந்து போவதற்கும் சோதனை அவசியமாக இருக்கிறது. உண்மைதானே? இந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தை வேண்டுமானாலும் கொஞ்சம் சிலருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். என்ன சோதனை இது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பிடிக்காத வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் சோதனை அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அது? பரீட்சை. பரீட்சை அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான்னு நான் கேட்குறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் பரீட்சை முக்கியமா? எஸ், அஃப்கோர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில் அதிலும் முக்கியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரீட்சை மிக 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 முக்கியம். உலக வாழ்க்கையிலேயே பரீட்சை இந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரீட்சை முக்கியம் இல்லையா? இன்றைக்கு ஒரு மாணவன் அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மாணவனுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே கொண்டு போய் அடுத்த வகுப்பில் உட்கார வைக்க மாட்டாங்க. அங்கு பரீட்சை என்கிற ஒன்று அவசியப்படுகிறது. அந்த பரீட்சை தான் அந்த மாணவனை தேர்ச்சிக்கும் அல்லது தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அந்த பரீட்சை தான் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சோதனையாக பார்க்கப்படுகிறது. அப்போ பரீட்சை அவசியமான்னு கேட்டால் நிச்சயம் அவசியம். ஒரு வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இன்டர்வியூ என்று நம்ம அட்டன் பண்ணுகிறோம் அல்லவா, அந்த நேர்முக காணல், அந்த நேர்முக தேர்வு, அந்த இடத்திலும் கூட பரீட்சை அவசியமாக இருக்குது. ஏன்? இந்த பரீட்சை ஒன்று தான் ஒரு மனிதன் யார் என்பதை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கிறது. அந்த மனிதன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கிறாரு, இந்த வேலைக்கு அவர் பொருத்தமானவராக இருப்பாரா, இந்த மாணவன் இத்தனை நாளாக வந்து படித்து கொண்டு இருக்கிறானே, உண்மையிலே அவன் என்னதான் படித்து இருக்கிறான், இப்படி நம்மை அறிந்து கொள்ளுவதற்கு பரீட்சை மிக அவசியமாக இருக்கு. அப்போ இந்த பரீட்சை அல்லது சோதனை, இதில் வெற்றி பெறுவதற்கு வேதாகமம் என்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். கவனமாக நீங்கள் முழுமையாய் கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் பரீட்சைகளையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றி காண முடியும். அப்போ இது 3 முக்கியமான குறிப்புகளை வைத்து உங்களுக்கு முன்பதாக இதை நான் தியானிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, யாருக்கு சோதனை வரும் அப்படின்னு தியானிக்க போகிறோம். நம்பர் 2, யாரிடமிருந்து இந்த சோதனை வருகிறது. நம்பர் 3, யார் இந்த சோதனையிலே தப்பிக்கொள்ள முடியும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ முதல் குறிப்பாக நாம் என்ன தியானிக்க போகிறோம்? யாருக்கு இந்த சோதனை என்று தியானிக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க விசுவாச பிள்ளைகளுக்காக இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. நீங்கள் கவனமாய் கேளுங்கள். யாருக்கு சோதனை வரும்? வேதாகமம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? நன்றாக கர்த்தரிடத்தில் அதிக ஐக்கியத்தோடு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் சோதனை என்பது வரவே வராது. அப்படியா? இல்லை இல்லை இல்லை, ராங். அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா நீங்கள் அதை நம்ப வேண்டாம். வேதம் அப்படி போதிக்கவில்லை. நீங்கள் தேவனிடத்தில் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கக்கூடியவராக இருக்கலாம், தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன வரப்போகிறது? நிச்சயமாக சோதனை வரும். எதன் அடிப்படையில் சொல்லுகிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று அறியப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அந்த சரீரத்தில் வந்த பொழுது அவர் சோதிக்கப்பட்டார். நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து ஏதோ மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு 3 சோதனை சாத்தான் வைத்தான் பார்த்தீங்களா, அந்த 3 சோதனையில் மட்டும்தான் ஆண்டவர் அந்த சோதனையை
அடைந்தார் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். அது தவறு. ஏன்? வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் சோதிக்கப்பட்டார். அவர் எல்லா இடத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் சோதனையை ஜெயித்தார். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. சோதனை பாவம் அல்ல. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் அல்லவா, அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது பாவம் இல்லை. சோதனையிலே நீங்கள் என்ன மாதிரியான பிரதிபலிப்பை காண்பிக்கிறீர்கள் என்பதில் தான் நீங்கள் பாவம் செய்து விட்டீங்களா அல்லது வெற்றி பெற்று விட்டீர்களா என்பது அடங்கி இருக்கிறது. ஆக சோதனை வந்துட்டாலே நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். சோதனை ஒருபோதும் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது, ஆனால் அதை என்ன செய்தார்? வெற்றி கொண்டார். ஜெயமாக அந்த சோதனையை ஜெயித்து அங்கு சாத்தானுடைய முகத்தில் கரியை பூசினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் சாத்தான் இயேசுவை விட்டு பிரிந்து போனான். கொஞ்ச காலம் பிரிந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு சோதனையை ஜெயிச்சிட்டீங்கன்னா மீண்டும் என்ன வரும்னு அர்த்தம்? சோதனை வரும்னு அர்த்தம். அதனால இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வருகிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நிச்சயமாய் சோதனை வரும். கர்த்தருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். அதில் எந்த ஒரு இவர் பெரியவர் அதனால வராது, இவர் ரொம்ப பாவம் செய்கிறவர் அதனால இவருக்கு தான் சோதனை வரும், நோ 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 நோ. சோதனை எல்லாருக்கும் உண்டு. சரி, நம்பர் 2, எப்படி யாரால் நாம் சோதிக்கப்படுகிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலர் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள்? சோதனையை தேவன் தருவதில்லை என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க? சோதனையை சாத்தான் மட்டும்தான் கொண்டு வருகிறான் என்றும் நினைக்கிறார்கள். இதற்கு சரியான விடை என்ன? சோதனை 3 இடங்களிலிருந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1, சாத்தானிடமிருந்து சோதனை வருகிறது. நம்பர் 2, நம்மளுடைய மாம்சமே நமக்கு சோதனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்பர் 3, தேவனும் நம்ம என்ன செய்ய முடியும்? சோதிக்க முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க? தேவன் சோதிப்பாரா? அவர் ஒருபோதும் சோதிக்க மாட்டார் என்று யாக்கோபு எழுதுகிறாரே. உண்மைதான். யாக்கோபு என்ன எழுதுகிறார்? அதை ஒரு விசை வாசிப்போம், உங்களுக்கு தெளிவாக ஒன்று விளங்கும். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 13வது வசனத்தில், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இதை பார்க்கும் பொழுது அப்ப தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லையான்னு ஒரு கேள்வி எழும்புது. ஆனா அது எப்படி வருது பாருங்க, வசனம் எப்படி முடியுது பாருங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். என்ன அது? வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிச்சுக்குங்க, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாக்கோபு என்ன எழுதுகிறார்? தேவன் ஒருவரையும் சோதிக்கிறது இல்லை என்று சொல்லுவது போல யாக்கோபு எழுதுகிறாரே. அப்ப 2 வசனங்களும் முரண்படுகிறதான்னு கேட்டா இல்லை. யாக்கோபு அங்கு ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன அது? தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அந்த பொல்லாங்கினால்ங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். இப்ப தேவன் நேரடியாகவே ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு முன்பதாக ஒரு ஆபாசமான படத்தை கொண்டு வந்து வைத்தோ, இச்சையான சிலவற்றை கொண்டு வந்து வைத்தோ, அவன் இடறி போவதற்கு ஏதுவான சில மோசமான காட்சிகளை காண்பித்து அப்படி ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. அது யாருடைய வேலை? அது சாத்தானுடைய வேலை. அப்படியானால் நேரடியாக ஆண்டவர் அவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் சோதிக்கிறார். உன் மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் சோதிக்க முடியும், ஆனால் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார்.
இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நீங்கள் ஒரு செல்ஃபோனில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, திடீரென்று ஒரு மோசமான ஒரு படம் வந்து விடுகிறது. உடனே நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, ஓ தேவன் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பி வச்சு என்னை சோதிக்கிறாரு. இல்லை, தேவன் அப்படி செய்ய மாட்டார். அசிங்கமான காரியங்களை தேவன் என்ன செய்ய மாட்டார். அவர் அதை வைத்துக்கொண்டு நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அவர் சோதிக்கவே மாட்டார் என்று சொல்லுவதும் தவறு. ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நேரடியாக நேர்மையாக மனிதர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்ய முடியும், சோதிக்க முடியும். எதற்காக? அவர்கள் விழுந்து போவதற்கா? இல்லை இல்லை இல்லை, அவர்களை ஊன்ற கட்டுவதற்கு தான் தேவன் அப்படி செய்கிறார். அப்ப சோதனை யாரிடமிருந்து வருகிறது? ஒன்று சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னு சொன்னா அவனுக்கு பேரே என்னங்க, சோதனைக்காரன் தான் அவனுக்கு பேரு. அவன் எதற்காக சோதிக்கிறான்? மனிதர்களை குற்றம் சாட்டும்படியாக, தேவனிடத்திலிருந்து அவர்களை பிரிக்கும்படியாக சோதிக்கிறான். உங்களை விழத்தள்ளி குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு சென்று, இந்த தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையானவர்களாக இல்லைன்னு சொல்லி உங்களை விழத்தள்ளுவதற்காக அப்படி செய்கிறான். அப்படி விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களிடத்திலே தேவன் அவர்களை நேசிக்கவும் அன்பாயிருந்து மீண்டும் அவர்களை பழைய நிலைமைக்கு உயர்த்த முடியும். அதை சாத்தான் மறைக்கிறான். அவர்களை மொத்தமாக விழப்பண்ணி கர்த்தரை விட்டே பிரித்து விடுகிறான். அப்ப சாத்தான் இந்த காரணத்திற்காகத்தான் சோதிக்கிறான். அடுத்து இன்னொரு சோதனை என்ன? நம்மளுடைய சுய மாம்சமே நமக்கு பல வேளைகளிலே சோதனையா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய மாம்சத்திலே பாவம் வாசம் பண்ணுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதை நாம் வாசித்த யாக்கோபு 1 அதிகாரம் 14வது வசனம். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது மாம்சம் எப்பொழுதுமே நம்மை தேவனுடைய வழிக்கு நேராக நடத்த விடாது. அது போராடி கொண்டிருக்கிறது. இந்த மாம்சம் எப்பொழுதும் இச்சையான விஷயங்களிலே அது ஈர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளாகவே ஒரு சோதனை என்ன பண்ணி கொண்டிருக்கு, வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் யாருக்கு காரணம் காண்பிக்காதீங்க, சாத்தானை மட்டும் காரணம் காண்பிக்காதீங்க. சாத்தானாலே வரக்கூடிய சோதனையை விட நாம் அதிகமாய் நம்மளுடைய மாம்சத்தினாலே சோதிக்கப்படுவதுதான் அதிகம். அதனால எதற்கெடுத்தாலுமே சாத்தானை குற்றம் சாட்டுவதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப சோதனை அப்படிங்கிற வரும் பொழுது அது யாரிடமிருந்து வருகிறது என்பதில் நீங்க தெளிவான அறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று தேவனிடமிருந்து வரலாம், இன்னொன்று சாத்தானிடம் இருந்து வரலாம். நம்பர் 3 நம்மளுடைய மாம்சத்திலிருந்தும் வரலாம். சரி, 3வது குறிப்பு, யார் இந்த சோதனையை ஜெயிக்க முடியும், யார் வெற்றி கொள்ள முடியும்? வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே அருளுகிறது. என்னது? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இந்த ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வசனத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் நேரிடாத ஒரு சோதனை உங்களுக்கு இல்லை. இந்த உலகத்துல நம்மனால எந்த அளவுக்கு சோதனையை சகிக்க முடியுமோ, ஏற்றுக்கொள்ள முடியுமோ, தாங்க முடியுமோ, அந்த அளவுக்கு சோதனையை தான் தேவன் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அது யாரிடமிருந்து வந்த சோதனையா இருந்தாலும் சரி, அது என் மாம்சத்திலிருந்து வந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து வந்தாலும் சரி, சாத்தானிடத்திலிருந்து வந்தாலும் சரி, சாத்தானே உங்களை அவனுடைய இஷ்டத்துக்கு சோதித்து விட முடியாது. எப்படி? பேதுருவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சாத்தான் போகிறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் கேட்கிறான், இந்த மாதிரி பேதுருவை நான் சோதிக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார் அல்லவா, இதோ சாத்தான் உங்களை சுலகினாலே புடைக்கிறதற்கு என்னிடத்துல என்ன செய்தான், வேண்டிக் கொண்டான்னு சொல்றாரு. அப்ப சாத்தான்
ஒரு மனிதனை சோதிக்கணும்னா தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்கணும். அனுமதி வாங்காம பக்கத்திலே வர முடியாது. அப்ப சாத்தானுடைய சோதனையே என்னால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான சோதனையை தான் அவனே கொண்டு வர முடியும். தேவன் அதற்கு மேலே அனுமதிக்க மாட்டார். அப்ப நிச்சயமா எந்த சோதனையையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும்னு வேத வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது அதில் இன்னொரு வாக்குத்தத்தமும் இருக்கிறது. என்ன அது? தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். இதுதான் தேவன் நமக்கு தருகிற இரண்டாவது வாக்குத்தத்தம். ஒன்று, நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சோதனை. இரண்டாவது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கு அதிலே இருக்கிறது. அப்ப நிச்சயமா எந்த சோதனையை நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியுங்க. தைரியமா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால யார் சோதனையை மேற்கொள்ளுவா? நம்பர் 1, வேதத்தின் வாக்குத்தத்தங்களை அறிந்தவர். நம்பர் 2, சோதனையின் சமயத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிறவர். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை சோதனையை ஜெயிக்கிறது. என்ன ஆதாரம்? பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து அற்புதமான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அடுத்து பாருங்க இன்னொரு வசனம் 46, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் பேதுருவை குறித்ததான ஆண்டவருடைய வெளிப்பாடு எந்த இடத்துல வருகிறது? அதே பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறார். அப்ப நம்மளுடைய ஜெபம் சோதனையை வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஜெபம் என்று சொல்லுவோம் அல்லவா? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அப்படி மனப்பாடமாக சொல்லி கொண்டு இருப்போம். அதில் ஒரு வார்த்தை, அதில் ஒரு வரி ரொம்ப அழகாய் வருகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்ப ஜெபம் நம்ம என்ன செய்கிறதுங்க? பாதுகாக்கிறது. சரி, நம்பர் 3, தேவன் மேல் நாம் வைத்திருக்கக்கூடியதான அன்பு எப்பேற்பட்ட சோதனையையும் ஜெயிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இதுதான் சீக்ரெட். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே பயங்கரமான புஜபல பராக்கிரமசாலியா எதையாவது செஞ்சிடணும்னு நினைக்க தேவையே இல்லை. ஜஸ்ட் லவ் யுவர் காட். தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சோதனையை மேற்கொள்ளுவீங்க. எங்கே வசனம் சொல்லுகிறது? யாக்கோபு இதை குறித்து ரொம்ப அழகாக எழுதுகிறார். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிச்சுக்குங்க, இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை ட்விஸ்ட் அந்த இடத்துல இருக்கு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அந்த உத்தமனுக்கு கிரீடத்தை தருவார் தான் இருக்கணும். என்ன வசனம் இருக்கு பாருங்க, அந்த உத்தமனுக்கு அல்லது அந்த சோதனையை சகித்தவனுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருவார்னு வசனம் இல்லை. என்ன இருக்கு? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவான்னு போட்டிருக்கு. அப்படியானால் என்ன அர்த்தம்? மேலே யார் சோதனையை சகித்தா, யார் சோதனையை சகித்து உத்தமன் என்று விளங்கினா? வேற யாரும் அல்ல, தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அவங்க தான் சோதனையை சகிக்க முடியும், அவங்க தான் உத்தமர்கள் என்று விளங்க முடியும். ஆக வேதவசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது. அவர்கள் தான் சோதனையை ஜெயிப்பாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப அதிகமாக நேசிச்சிங்கன்னா வேற ஒரு பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டீங்க. எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி. எப்படி திரும்பி பார்ப்பீங்க? வாய்ப்பே இல்லை. துரோகம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கணவனை அதிகமாக நேசிச்சிங்கன்னா இன்னொரு ஆணை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க, துரோகம் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. எந்த மாதிரியான சோதனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் நேசிக்கிறவர்களுக்காக நிற்பீங்களா, நிற்க மாட்டீங்களா? That's it. அதுதான் உண்மை.
உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. எதுக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? இப்ப சிலர் கேள்வி கேட்கலாம், என்ன ஆண்டவரே சொல்றீங்க, அப்ப மேல அடையாளமே நடந்துச்சுன்னா அப்ப நாங்க போய் தானே ஆகணும். ஒரு அடையாளம் நடந்துருச்சு, அப்ப அந்த தேவனை பின்பற்றி தானே நாங்க போகணும். பாருங்க பதில் அதற்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி எழும்ப ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அவன் ஒரு அடையாளத்தை காண்பிச்சு அந்த அடையாளம் நடக்கிறதற்கு தேவன் ஏன் அனுமதிச்சிட்டாரு? அதை பார்த்தும் பார்க்காம ஏன் இருக்கிறாரு? தடுத்து இருந்தா நாங்க போயிருக்க மாட்டோமே. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. பாருங்க அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களான்னு பார்க்கறதற்கு தான் அந்த சம்பவத்தை நான் என்ன செய்கிறேன், அனுமதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் அப்பா இருக்கிறாரு, நீங்கள் அப்பா கிட்ட பைக்கு கேட்டீங்க, வாங்கி தரல. பக்கத்து வீட்டுக்காரர் இப்போ பைக்கு வாங்கி தர ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு, என்ன செய்வீங்க? இந்த பைக்குக்காக அவர் எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு போயிடுவீங்களா? அந்த குடும்பத்தோட நான் இணைந்து விடுகிறேன் போயிட முடியுமா? ஒரு பைக்குக்காக நீங்க இதை செய்வீங்கன்னா உங்க உண்மையான தகப்பன் மேல அன்பும் இல்லை, பற்றும் இல்லை, பாசம் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் பணத்துக்காகவோ அல்லது வேறு சில காரியங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். உண்மைதானே அது? நீங்கள் உண்மையிலே தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த தேவனோடு கூட இருப்பீங்க. இல்ல அங்க போனா அது நடக்குதுங்க, இங்க வந்தா இது நடக்குதுங்க, அதனால நீங்கள் நேசிக்கக்கூடிய தேவனை விட்டு விடுவீர்களா? வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவீங்களா இல்லையான்னு பார்க்கறதற்கு, உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு நான் சோதிக்கிறேன். அதனால சில விஷயங்கள் என்ன செய்கிறது, அடையாளங்கள் ஆங்காங்கு நடக்கிறது. அப்படி நடந்தா கூட நீங்கள் தேவனை நேசித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஆக யார் சோதனையை ஜெயிக்க முடியுங்க? நம்பர் 1, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்தவர்கள். நம்பர் 2, ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள். நம்பர் 3, தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள். நம்பர் 4, தேவனுடைய வசனத்திலே வேர் கொண்டவர்கள். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டவர் விதைக்கிற ஓமையை குறித்து பேசினார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனையின் காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப கற்பாறை போன்ற அந்த இதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் வேர் கொள்ளவில்லை. அப்ப சோதனையின் காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. அப்ப சோதனையின் காலத்தில் நிக்கணும்னா வசனத்தினாலே வேர் கொண்டவங்களா இருக்கணும். அடுத்து பாருங்க இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது, 14, முள்ளுள்ள வசன இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். அங்கும் பார்த்தீங்கன்னா வசனம் தான், வசனத்தை கேட்டாங்க, ஆனா கொஞ்சம் அந்த உலக கவலைகள், உலக ஆசைகள், இச்சைகள் இதெல்லாம் வந்து அந்த வசனத்தை எடுத்து போயிட்டுருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோதனையின் காலத்தில் விழுந்து போயிட்டாங்க. அப்ப நீங்கள் வசனத்திலே தரித்திருந்தால், உறுதியா இருந்தீங்கன்னா சோதனை என்ன செய்வீங்க, ஜெயிப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிங்க சாத்தானை ஜெயித்தாரு? அவன் வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல சோதிக்கும் பொழுது இப்படி எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை கொண்டு தான் ஜெயித்தாரு. நீ மேல இருந்து குதிப்பா, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார்னு அவரே சொல்லி இருக்கிறாருல்ல, ஆண்டவரை பரீட்சை பாராதீர்கள்னு சொல்லி இருக்கிறாருன்னு இவரை எடுத்து பேசினார். அப்ப வசனத்துல நீங்கள் உறுதியா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, சோதனையை ஜெயிப்பீங்க. அப்ப சோதனையை ஜெயிப்பதற்கு வேதம் நமக்கு தருகிற ஆலோசனை நீங்க கேட்டுக்கொண்டீங்களா?
அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் இந்த வழிமுறைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க. சோதனையை வெற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மைமைப்படுவதாக. ஆமேன். God bless you. Thank you.